தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சாகுபடி என்பது முழுக்க முழுக்க மின்சாரத்தை நம்பியே நாங்கள் சாகுபடி செய்திருக்கின்றோம். ஆனால் தற்போது மும்முனை மின்சாரம் போதுமான அளவுக்கு வராமல் மின் மோட்டார்கள் பழுதடைந்து 12,000 13,000 செலவு செய்யக்கூடிய நிலையில் விவசாயிகளாகிய நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பயிர்கள் கருகி கொண்டிருக்கின்றது. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது என்பது வழக்கமான நடவடிக்கை. அப்படி தண்ணீர் திறந்திருந்தால் எங்களுடைய பயிரை நாங்கள் பாதுகாத்திருக்க முடியும். பல்வேறு இடங்களில் நெற்பயிர்கள் கதிர் வந்த இடங்களில் தாரை தாரையாக வெடிப்பு ஏற்பட்டு கருகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு இதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் விவசாயிகளுடைய கோரிக்கையை பார்ப்பது ஏற்புடையதல்ல, கண்டனத்துக்குரியது. உடனடியாக தமிழக அரசு மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கரண்ட் காத்தடி காலத்தில் ரொம்ப கம்மியாக வரதுனால போட்டு காயில் போயிடுச்சு. அதுக்காக இப்போ காயில் சுற்ற வந்திருக்கோம். கரண்ட் எங்களுக்கு கரெக்டான கரண்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு காயில் போடுறதுக்கு வேலையே கிடையாது. இல்லை, சரியாக வரமாட்டேங்குது. 3 மணி நேரம் வரமாட்டேங்குது. 6 மணி 5 மணி நேரம் 4 மணி நேரம் தான் வருது. அதுவும் கரண்ட் ரொம்ப வோல்டேஜ் வந்து 180 160 தான் வருது. எங்களுக்கு மோட்ரு ஓடுறதுக்கு 200 ஓடணும். 200 இருந்தால் தான் மோட்ரு போடணும் ஃபால்ட் இல்லாமல். 180 170 தான் இருக்குது. அதனால காயிலே அடி வாங்கிடுது. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப விவசாயிகள் கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்க 13,000 சொல்லியிருக்காங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்போ கழட்டி கொண்டாந்து கொடுத்துருக்கோம். நேற்று கொண்டாந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்கோம் வாங்குறதுக்கு. பயிருக்கு நடவு காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு.